அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகத்திலிருந்து பொருளாதாரம் பிரிவில் எக்கனாமிக் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய முதல் பாடம் மேம்பாட்டை அறிவோம், தொலைநோக்கு, அளவீடு மற்றும் நிலைத்தன்மை. இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குறிப்புகளை நம்ம பார்க்கலாங்க. குறிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்லேருந்து குரூப் 2, 2A அண்ட் குரூப் 1 எக்ஸாம் வரை பார்த்திங்கன்னா எக்கனாமிக் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். ஏற்கனவே நாம் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை எக்கனாமிக் பகுதியில் இருக்கக்கூடிய வினாவிடைகளை குறிப்புகளை பார்த்துருப்புங்க. அந்த வீடியோக்குள்ளே பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேம்பாடு அறிவோம், தொலைநோக்கு, அளவீடு மற்றும் நிலைத்தன்மை பாடத்திலிருந்து மேம்பாடுனா என்ன? ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் என்பதே அது பொருளாதார மேம்பாடுன்னு அறியப்படுகிறது. நமது இலக்குகளை அடைவதற்கான வழிகள் நாட்டினை முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லும், இதுவே மேம்பாடுன்னு சொல்லலாம். மேம்பாடுனா எதெல்லாம் மேம்பாடுன்னு சொல்லலாம்? முன்பு இருந்ததை விட மேம்படணும், தேவையான வழிகளில் வளர்ச்சி அடையணும், முன்னோக்கி செல்லணும், தவறினை மீண்டும் செய்யாதிருக்கணும், தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்கணும், முன்னெடுக்கணும், தன்னுள் வளர்ச்சியாக இருக்கணும், முடிவில்லாத செயல்பாடு, தன் மேம்பாடு, வளர்ச்சிக்கான சுதந்திரம் இருக்க வேண்டும், முன்னேற்றம். இவையெல்லாம் தான் மேம்பாடுன்னு சொல்கிறாங்க. இது ஒவ்வொரு துறையாக இருந்தாலும் சரி, நம்ம டிஎன்பிசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, அப்போ நம்மளுடைய தினசரியாக படிக்கக்கூடிய விஷயத்திலும் டெவலப்மெண்ட் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும். உயர்ந்த வருவாய், தரமான கல்வி, நல்ல உடல் நலம் மற்றும் ஊட்டச்சத்து, குறைந்த வறுமை, நிலைத்த சமவாய்ப்பு போன்றவை வாழ்க்கை தரத்தில் மேம்பாட்டை குறிக்கிறது. பொருளாதார மேம்பாடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தின் அனைத்து துறைகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை புதிய தொழில்நுட்பங்களோடு முறையோடு ஏற்றுக்கொள்வதாகும். பொருளாதார மேம்பாடு என்பது பொருளாதாரத்தின் அனைத்து துறைகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை புதிய தொழில்நுட்பங்களோடு முறையோடு ஏற்றுக்கொள்வதாகும். பொருளாதார மேம்பாடு என்பது மக்களின் வாழ்க்கை தரத்தையும், பொருளாதார மேம்பாடுனா மக்களின் வாழ்க்கை தரத்தையும் நிலையான நாட்டின் வளர்ச்சியையும் குறிக்கிறது. பொருளாதார மேம்பாட்டிற்கான குறியீடுகள் எதெல்லாம் பொருளாதார மேம்பாட்டிற்கான குறியீடுகள்னு சொல்கிறாங்கன்னா, 1 நிகர நாட்டு உற்பத்தி, NNPன்னு சொல்லுவாங்க, நெட் நேஷனல் ப்ராடக்ட். 2 தனிநபர் வருமானம், PCI. 3 வாங்கும் திறன் சமநிலை, PPP. 4 மனித வள மேம்பாட்டு குறியீடு. ஸோ இதுதான் பொருளாதார முன்னேற்றத்தின் முதன்மையான குறியீடுகள். எத்தனைன்னு கேட்கலாம். பொருளாதார மேம்பாட்டிற்கான முதன்மையான குறியீடுகள் வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்குது. 1 NNP நெட் நேஷனல் ப்ராடக்ட், நிகர நாட்டு உற்பத்தி. 2 PCI தனிநபர் வருமானம். 3 வாங்கும் திறன் சமநிலை, PPP. 4 ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனிதவள மேம்பாட்டு குறியீடு. இவை இந்த 4 தான் பொருளாதார மேம்பாட்டிற்கான முதன்மையான குறியீடுகளாகும், ரொம்ப முக்கியமானது. அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தினா என்ன? GDPனா என்னென்னா, ஒரு ஆண்டில் நாட்டில் புவியியல் எல்லைக்குள், ஒரு ஆண்டில் நாட்டினுடைய புவியியல் எல்லைக்குள் குறிப்பிட்ட காலத்திற்குள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பணிகளின் மொத்த பண மதிப்பு தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி, GDP, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. நிகர நாட்டு உற்பத்தினா என்ன? நிகர நாட்டு உற்பத்தி தேசிய உற்பத்தியின் உண்மையான அளவாக கருதப்படுகிறது. NNP நிகர நாட்டு உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா தேசிய உற்பத்தியின் உண்மையான அளவாக கருதப்படுகிறது. இது நாட்டு வருமானம் என்றும் அறியப்படுகிறது. தனிநபர் வருமான உயர்வு எப்போதும் மொத்த உண்மையான உற்பத்தியின் உயர்வு என்றும் பொருள்படலாம். எனவே தனிநபர் வருமானமே நாட்டின் மேம்பாட்டை அளவிடும் சிறந்த குறியீடு. தனிநபர் வருமானம் தான் நாட்டின் மேம்பாட்டை அளவிடும் சிறந்த குறியீடாக உள்ளது. அடுத்து நாட்டின் தலா வருமானத்தை கணக்கிட நாட்டின் மொத்த வருமானத்தை நாட்டின் மொத்த மக்கள் தொகையால் கணக்கிட வேண்டும். ஸோ நாட்டின் தலா வருமானத்தை கணக்கிடுனா தலா வருமானம் இஸ் ஈக்குவல் டு மொத்த வருமானம் டிவைடட் பை மொத்த மக்கள் தொகை. தலா வருமானத்தை எப்படி கணக்கிடலான்னா, நாட்டின் தலா வருமானம் இஸ் ஈக்குவல் நாட்டினுடைய மொத்த வருமானம் டிவைடட் பை நாட்டின் மொத்த
மக்கள் தொகையால் வகுத்தா நமக்கு தலா நாட்டினுடைய தலா வருமானம் கிடைச்சிடும். ஃபார்முலா கூட கேட்கலாம். தலா வருமானத்துக்கான ஃபார்முலா என்னன்ட்டு பார்த்துக்கங்க. அடுத்து, அனைத்து நாடுகளின் தனிநபர் வருமானத்தின் கணக்கீடுகள் சர்வதேச அளவில் ஒப்பிடுவதற்காக எதில் பயன்படுத்துகிறாங்கன்னா அமெரிக்க டாலரில் மட்டுமே கணக்கிடப்படுகிறது. அடுத்து, தலா வருமானத்தின் அடிப்படையில் உலக வங்கி வெளியிட்ட அறிக்கை எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2017-18 நாடுகளை வகைப்படுத்தியிருக்காங்க ஒரு 4 வகையாக. 1 குறைந்த வருவாயுடைய நாடுகள், 2 குறைந்த நடுத்தர வருவாயுடைய நாடுகள், 3 உயர் நடுத்தர வருவாய் நாடுகள், 4 உயர்ந்த வருவாய் நாடுகள். ஸோ இதை வந்து யார் வெளியிட்டிருக்காங்கன்னா வேர்ல்டு பேங்க் வந்து வெளியிட்டிருக்காங்க. உலக வங்கி 2017-18 தலா வருமானத்தின் அடிப்படையில் 4ஆக பிரிச்சிருக்காங்க. இப்போ கேள்வி என்னென்னா, நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் ரொம்ப முக்கியமானது. குறைந்த வருவாய், அதாவது 1005 அமெரிக்க டாலரை விட குறைவான வருமானத்துடைய நாடுகளை வந்து குறைந்த வருவாய் நாடுகளில் வகைப்படுத்தியிருக்காங்க. அதே 1006 3955 அமெரிக்க டாலர் சம்பாதிக்கக்கூடியவங்க குறைந்த நடுத்தர வருவாய் உள்ள நாடுகளில் வகைப்படுத்தியிருக்காங்க. அதே ஆண்டுக்கு 3956 12235 அமெரிக்க டாலர் வரை சம்பாதிக்கவங்க வந்து உயர் நடுத்தர வருவாய் நாடுகள் பட்டியலில் சேர்த்துருப்பாங்க. அதே உயர்ந்த வருவாய்னா 12235 டாலரோட அதிகமாக ஆண்டுக்கு சம்பாதிக்க வந்து உயர்ந்த வருவாயோட நாடுகளில் சேர்த்திருப்பாங்க. அடுத்து, வாங்கும் திறன் சமநிலை. வாங்கும் திறன் சமநிலை என்பது ஒரு நாட்டினுடைய நாணயங்களின் எண்ணிக்கையில் இணையாக ஒரு சந்தையில் அமெரிக்க டாலரில் வாங்குவதற்கேற்றவாறு உள்நாட்டு சந்தையில் அதிக அளவிலான பொருட்களையும் வாங்குவதை தேவைப்படுகிறதா வாங்கும் திறன் சமநிலை என்பர். வாங்கும் திறன் சமநிலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பார்த்திங்கன்னா 3வது பெரிய பொருளாதார நாடாக உள்ளது. வாங்கும் திறன் சமநிலையில் இந்தியா பார்த்திங்கன்னா எத்தனாவது பெரிய பொருளாதார நாடாக உள்ளது? 3வது பெரிய பொருளாதார நாடாக உள்ளது. மேலும் சீனா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இடத்திலும் அமெரிக்க ஐக்கிய நாடு செகண்ட் இடத்துல இருக்குது. இப்போ வாங்கும் திறன் சமநிலையில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 3வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு சீனா, 2வது அமெரிக்கா, 3வது இந்தியா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் கூட. அடுத்து, மனிதவள மேம்பாடுனா என்ன? மனிதவள மேம்பாடு என்பது மனிதனின் உடல் திறன், மனத்திறன் மற்றும் சுகாதார திறன்களை கல்வி, மருத்துவம் மற்றும் பயிற்சியின் மூலம் மேம்படுத்துவதுதான் மனிதவள மேம்பாடுன்னு சொல்லலாம். குறிப்பாக எதெல்லாம் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் வரும்னா ஆயுட்காலம், சராசரி கல்வியளவு ப்ளஸ் வயது வந்தோர் கல்வியறிவு விகிதம், வாழ்க்கை தரம். வாழ்க்கை தரம்னா மொத்த நாட்டு வருமானம் டிவைடட் பை தலா வருமானம், வாங்கும் திறன் சமநிலைன்னு சொல்லுவாங்க. மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான குறியீடுகள் 3 இருக்குது. 1 ஆயுட்காலம், கல்வியறிவு, வாழ்க்கை தரம். இந்தியாவில் மனித வளங்களின் வளர்ச்சிக்கு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் பொறுப்பாகும். மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய தலைமையகம் புதுடெல்லியில் சாஸ்திரா பவனில் அமைந்துள்ளது. இயற்கை வளங்களை புதுப்பிக்கத்தக்க வளங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தகாத வளங்கள் என 2 வகையாக பிரிக்கலாம். புதுப்பிக்கத்தக்க வளங்களுக்கு எடுத்துக்காட்டு சூரியன், புதுப்பிக்க இயலா வளங்களுக்கு எடுத்துக்காட்டு நிலக்கரி, பெட்ரோல். தமிழ்நாட்டின் கல்வியறிவு வீதம் தென் மாநிலங்களில் 2வது இடத்தை பெற்றுள்ளது. தமிழ்நாட்டின் கல்வியறிவு வீதம் பார்த்திங்கன்னா தென் மாநிலங்களில் 2வது இடத்தை பிடித்துள்ளது. தமிழ்நாட்டின் கல்வியறிவு வீதம் தேசிய சராசரியை விட அதிகமாக உள்ளது. தமிழ்நாட்டில் உயர்கல்வி சேர்க்கையானது இந்தியாவிலேயே முதல் இடத்துல தமிழ்நாடு தான் இருக்குது. உயர்கல்வி சேர்க்கையில் இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு முதல் இடத்தில் இருக்குது. அடுத்து, கல்வியறிவு விகிதத்தை கொடுத்துருக்காங்க, நிதி ஆயோக் வெளியிட்டுள்ளது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கல்வியறிவு விகிதத்தை வெளியிட்டிருப்பாங்க. இதில் குறிப்பாக கல்வியறிவு விகிதம் 2011, பாலின விகிதமும் 2011 மக்கள் தொகை அடிப்படையிலும், உயர்கல்வி சேர்க்கை வந்து 2015-16 அடிப்படையிலும் நிதி ஆயோக் வெளியிட்டிருக்கு இந்த ஆதாரம். இதில் கல்வியறிவில் வந்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவது 74.04, தமிழ்நாடு 80.09. அதுக்கடுத்து பாலின விகிதத்தில் இந்தியாவது 943 இருக்காங்க 1000 ஆண்களுக்கு. அதே தமிழ்நாட்டின் பாலின விகிதம் 996. அதே இந்தியாவிலேயே மிக அதிக பாலின விகிதம் கொண்ட மாநிலம் கேரளா 1084 இருக்குது. அடுத்து 3 உயர்கல்வி சேர்க்கை. உயர்கல்வி சேர்க்கையை பொறுத்தவரை 2015-16 தமிழ்நாடு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். குறிப்பாக 44.3%
தமிழ்நாடு வச்சுட்ருக்காங்க. அதே இந்திய அளவு வந்து பார்த்திங்கன்னா 24.5% தான் இருக்குது உயர்கல்வி சேர்க்கையில். இதெல்லாம் நம்ம அருகில் உள்ள அண்டை மாநிலங்களுடைய உயர்கல்வி சேர்க்கைகளுடைய விகிதங்கள் ப்ளஸ் கல்வியறி விகிதம், பாலின விகிதம். நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் குறிப்பாக நம்ம தமிழ்நாடு இந்தியாவும் கம்பேர் பண்ணும்போது கேட்குறாங்க, ஆல்ரெடி கேட்டு இருக்காங்க, பார்த்துக்கங்க. அடுத்து நிதி ஆயோக் வெளியிட்டிருப்பாங்க. இயற்கை வளங்கள் ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. புதுப்பிக்கத்தக்க வளங்கள், புதுப்பிக்கலா வளங்கள் நம்ம மேலே பார்த்துருப்போங்க. அதுக்கான சில வேரியேஷன், ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு என்னென்னு பார்த்துக்கலாம். புதுப்பிக்கத்தக்க வளங்கள்னால் மாசற்றது, சுற்றுச்சூழல் நலம் காக்கும். இந்த வளங்களை புதுப்பித்தற்கான ஒரு குறுகிய காலத்தை நேரத்தை எடுத்துக்கொள்கிறது. எக்ஸாம்பிள் இதெல்லாம் புதுப்பிக்கத்தக்க வளங்கள்னால் சூரிய சக்தி, காற்று, நீர், மரம், காகிதம். புதுப்பிக்க இயலாத வளங்கள்னால் இந்த புதுப்பிக்க இயலா வளங்கள் எப்போவுமே நம்ம பூமியை வந்து மாசுபடுத்தவும் சேதப்படுத்துகிறது. மீண்டும் இதை உருவாக்க பல நூற்றாண்டுகள் ஆகும். எடுத்துக்காட்டு உலோகங்கள், கண்ணாடிகள், புதைப்படி எரிபொருட்கள். புதைப்படி எரிபொருள்னாவே நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு, டீசல் இவை அனைத்துமே அடங்கிடும். அடுத்து நிலையான மேம்பாட்டிற்கான கொள்கைகள். 1. மரபுசாரா வளங்களை பயன்படுத்தணும். குறிப்பாக வந்து இந்தியாவினுடைய மின்சார தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அனல் மின்சாரம் மற்றும் புனல் மின்சார நிலையங்களே சார்ந்து இருக்கிறது. ஸோ இதனால் அனல் மின்சாரத்திலும் புனல் மின்சாரத்திலும் சார்ந்து இருக்கிறதுனால அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு CO2 வாயுவை வந்து வெளியேற்றக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. இது வந்து காற்றை மாசுபடுத்துகிறது. அடுத்து இந்தியாவில் சூரிய சக்தி. குறிப்பாக சூரிய சக்தி வந்து அதிக அளவு வந்து உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு மிக முக்கியமான இடத்துல இருக்குது. சூரிய சக்தி உற்பத்தியில் இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வருகிறது. தமிழ்நாடு அதிக அளவில் சூரிய மின்தகடு அமைப்பு கொண்ட மாநிலமாக உள்ளது. தமிழ்நாடு அதிக அளவில் சூரிய மின்தகடு அமைப்பு கொண்ட மாநிலமாக உள்ளது. தமிழகத்தில் 2017ஆம் ஆண்டு ஜூலை 31ஆம் நாள் வரை நிறுவப்பட்ட சூரிய அமைப்புகளின் மூலம் பெற்ற மின்திறன் எவ்வளோனா 1697 மெகாவாட். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2017 ஜூலை 31ஆம் தேதி வரை நிறுவப்பட்ட சூரிய அமைப்புகளின் மூலம் பெற்ற மின்திறன் 1697 மெகாவாட் இருக்குது. அடுத்து இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 51AG. இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிக்கல் 51AG என்ன சொல்லுதுன்னா காடுகள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் வன உயிர்கள் மற்றும் இயற்கை சூழலை பேணவும் மேம்படுத்தவும் அனைத்து உயிரினங்களையும் பாதுகாக்கவும் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் கடமைப்பட்டுள்ளது என்று வலியுறுத்துகிறது. இது ஆர்டிக்கல் 51AG. அடுத்து இந்தியாவில் சுற்றுச்சூழல் கொள்கைகள். இந்தியா தன் சுற்றுச்சூழல் கொள்கைகளை கடந்த 30 ஆண்டுகளாக உருவாக்கி கொண்டு இருக்கிறது. குறிப்பாக என்னென்ன சுற்றுச்சூழல் சட்டங்கள் இந்தியாவில் உருவாக்கிறாங்கன்னு பார்க்கலாம். குறிப்பாக இந்த 6 வகையான சட்டங்களும் எக்ஸாம் பாயிண்ட்டை பொறுத்தவரை நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். எப்போவுமே ஆசோலேஷன் ஆகக்கூடாது. கண்டிப்பாக இதிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். ஏற்கனவே கேட்டு இருக்கிறாங்க, தெளிவாக படிச்சுக்காங்க. தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம். தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2010. தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010. பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் 2002. பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் 2002. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. வன பாதுகாப்பு சட்டம் 1980. வன பாதுகாப்பு சட்டம் 1980. நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்துதல் தடுப்பு சட்டம் 1974. நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுத்துதல் தடுப்பு சட்டம் 1974. வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 72. வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 72. வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இருந்து பார்த்துக்கோங்க. அடுத்து தமிழ்நாட்டின் குறைந்த காலகட்டத்துக்குள் மிக விரைவான வளர்ச்சி எட்டிய சில மாநிலம் ஒன்றாக உள்ளது. An Uncertain Glory என்ற புத்தகத்தை எழுதுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு பெற்ற பொருளாதார அறிஞர் அமர்த்தியா சென். An Uncertain Glory புத்தகத்தை எழுதுறது யார்? நோபல் பரிசு பெற்ற பொருளாதார அறிஞர் அமர்த்தியா சென். புக் பேக் கொஸ்டின். சரியான விடையை தேர்வு செய்க. கூற்று, காரணம். கூற்று, மேம்பாடு வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது. காரணம், மக்கள் அதிக வருவாய், சிறந்த கல்வி, உடல்நலம் மற்றும் ஊட்டச்சத்து, குறைந்த வறுமை பெறுவார்கள். ஸோ கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. ரெண்டாவது கேள்வி, மனித வளம் என்னும் சொல் குறிப்பிடுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களின் திறமையை குறிப்பிடுகிறது. கேள்வி 3,
நாடுகளுக்கு இடையேயான மேம்பாட்டை ஒப்பிட அவர்களின் மிக முக்கிய பண்புகளில் ஒன்றாக கருதப்படுவது வருமானம். கேள்வி 4. தேசிய வருமானத்தின் உண்மை மதிப்பீடாக எவை கருதப்படுகிறதுனா நிகர தேசிய உற்பத்தி. கேள்வி 5. டேஸ் வருவாய் தலா வருமானம் என்கிறோம். சராசரி வருவாய் தலா வருமானம் என்கிறோம். G8 நாடுகளின் கூட்டமைப்பு உறுப்பு நாடுகள் இல்லாத ஒன்று இந்தியா. G8ல் இந்தியா கிடையாது. சார்க் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகள் இல்லாத ஒன்று சீனா. சார்க் அமைப்பில் இந்தியா உள்ளது. கூற்று காரணம். நிகர தேசிய உற்பத்தி என்பது தேசிய உற்பத்தியின் உண்மை மதிப்பீடாக கருதப்படுகிறது. சரி. இது தேசிய வருமானம் என்றும் அழைக்கப்படுகிறது. கூற்று காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றை விளக்குகிறது. கேள்வி 9. எந்த ஒரு நாட்டின் மேம்பாட்டிற்கும் மனிதவள அத்தியாவசியமாக இருக்கிறது. காரணம் கல்வி மற்றும் மக்கள் நலத்தில் முதலீடு செய்வதன் விளைவாக அவர்களின் எதிர்காலத்தில் அதிக அளவு பலன் கிடைக்கும். ஸோ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது. காரணம் கூற்றை விளக்குகிறது. 10. மனிதவள மேம்பாடு ஹியூமன் டெவலப் இண்டெக்ஸில் பின்வரும் எந்த பரிமாணத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. இது ஆல்ரெடி கேட்டு இருக்காங்க. ஸோ மனிதவள மேம்பாட்டு குறியில் எது எடுத்துக்கொள்ளனா உடல் நலம், வருமானம், கல்வி எடுத்திருப்பாங்க. ஜெண்டர் எடுத்திருக்க மாட்டாங்க, பாலினம். கேள்வி 11. பின்வரும் மாநிலத்தின் கல்வியறிவு தேசிய கல்வியறிவு விகிதத்தை காட்டிலும் அதிகமாக உள்ளது. தமிழ்நாடு. பாலின விகிதம்னா என்ன? பாலின விகிதம் என்பது 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் என்ற விகிதம் தான் பாலின விகிதம்னு சொல்லலாம். கேள்வி 13. பரம்பரை ரீதியான சமத்துவம் எந்த நடைமுறையில் உறுதி செய்யப்படுகிறது? பரம்பரை ரீதியான சமத்துவம் பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லலாம். கேள்வி 14. பொருந்தாத ஒன்றை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. சூரிய ஆற்றல், காற்றாற்றல், காகிதம், இயற்கை. இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா காகிதத்துலேருந்து ஆற்றல் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அப்போ பொருந்தாது ஆப்ஷன் இ. சரி, ஆப்ஷன் சின்னு வச்சுக்கலாம். இங்கே ஈனுக்கு இருக்குது தமிழில். இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றல் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றல் உற்பத்தி செய்யும் மாநிலம் தமிழ்நாடு. பல ஆண்டுகளின் உபயோகத்திற்கு பிறகு தீர்ந்து போகும் வளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதுப்பிக்க இயலாத வளம் தான். பல ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ந்து போகக்கூடிய வளங்கள் இருக்கும். இந்த 15வது கேள்வி. இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றல் உற்பத்தி செய்யும் மாநிலம் எதுனா தமிழ்நாடு. இது ஆல்ரெடி கேட்டு இருக்காங்க டிஎன்பிசி எக்ஸாமில். அனல் மின் நிலையம் அதிக அளவிலான டேஸ் வெளியிடுதல் சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது. நம்ம மேலே பார்த்துருப்போங்க உள்ள இன்ஸில். அனல் மின் நிலையம் அதிக அளவிலான கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுதல் சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது. ஸோ இதோட இந்த லெசனில் இருக்கிற மிக முக்கியமான குறிப்புகளை பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.